வணக்கம் சுபிக்ஷா டிவி நேயர்களே. உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நாம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம். நம்மளுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவ அடிப்படையில தான் வருது. அதாவது நம்மளுடைய கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவமாக உருவடிக்கிறது, அதுக்கு ஒளி தத்துவம் இருளடைந்த ஒளியா இருந்தாலும் சரி, நம்ம ஒளி உள்ள ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எப்படி நமக்கு நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவுமாக நமக்கு மாறுகிறது என்பதை நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் ராசியை பார்த்து அதிகமான ஒரு புத்துணர்ச்சியும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி இருக்கிறது. மற்ற ஆண்டு கிரகமாகிய சனி 4ஆம் இடத்திலும், ராகு 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்திலும் இருப்பது மிகவும் சிறப்பு. அந்த மாற்றங்கள் எதுவும் வரப்போறது இல்லை. அதே சமயத்துல மே மாதத்தில் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன்கிற கிரகம் 5ஆம் இடத்துல ராகு செவ்வாய் பிடியிலிருந்து நீங்கி 6ஆம் இடத்துக்கும், சூரிய பகவான் மே 14ஆம் தேதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றதுல இருந்து 7ஆம் இடத்துக்கும், அதே சமயத்துல சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மே 19ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கும் குரு சூரியனோட சேர்ந்து கொடுக்கிறார். இது எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாதத்தின் முதல் பகுதி சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாத, சில விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரலையேங்கிற விஷயங்கள், எதிர்பார்க்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவும், மே 15 16க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியாக உங்க மனம் புத்துணர்ச்சியும் மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உங்க ஜாதக அமைப்புகள், இந்த கிரக அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா குரு ராசியை பாக்குறாருங்க, சுக்கிரனும் ராசியை பாக்குறாரு. உங்களுடைய ராசிக்கு மிகவும் முக்கியமான சூரியன் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல இருந்து வர்றது அருமையான விஷயம். குருவோட சேர்றார். ஸோ தொழில் அதிபர்களா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், தொழில் அபிவிருத்தி ஆகிறவங்க கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சில பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பிசினஸை பெருசுப்படுத்துறது, நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல போய் இறங்குறது, அது மாதிரி ஒரு அருமையான இந்த ஆண்டு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக இந்த மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துக்கு குருவோ சுக்கிரனோட சேர்ந்து மே 19ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்தின் இறுதி பகுதியில ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டையோ நல்ல ஒரு பிளானையோ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரையே எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் கை நடக்கக்கூடிய, உங்க கண்ணுக்கு முன்னாடியே நடந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே சமயத்துல வேலை மாற்றம், கொஞ்சம் நல்ல மாற்றம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், கொஞ்சம் பெரிய கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியும், உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி சில உறவுகள்ல ஒரு பிரச்சனைகளும், கூட்டு குடும்ப பிரச்சனையில இருந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விடுபட்டு ஒரு தன் உண்டு தன் குடும்பம் உண்டு சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்புகளும், டிஸ்ட்ராக்ஷன் விலகக்கூடிய அமைப்புகளும், எதிரிகள் விலகக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசி இல்லத்தரசிகளுக்கு உண்டு. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் உத்வேகமாகவும், அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்மிஷனா இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது உள்ள ஒரு மாதத்தின் இறுதி பகுதி கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது பாத்தீங்கன்னா இதுவரை 6ஆம் இடத்துல குரு இருந்து சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ அதோட பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட மாதமாக மே மாதம் உண்டு. இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு மேல பண்ணாமல் இதுவரை இனிமேல் அதுல அறுவடை செய்வதும், அதுல இருக்கிற பணத்தை எடுத்து லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு லாங் டேர்மான ஒரு காலகட்டத்துக்கு முதல் கட்ட மாதமாக இந்த மே 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதே சமயத்துல வெளிநாட்டுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலையை தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்களுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள். அதாவது கோச்சாரத்துல ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்லாம் எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல
உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகிறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.